காவல்துறையே, காவல்துறையே, சட்டம் தெரியாத காவல்துறையே, மக்களுக்கு இல்லாத காவல்துறையே, இல்லை சார். எத்தனை பேர் வந்தாங்க, எப்படி ஓடிச்சாங்க சொல்லுங்கள். ஒரு முன்னாடி ஃபஸ்ட்டு கண்ணாடி ஒருத்தர் ஓடிச்சாங்க சார், பின்னாடி கண்ணாடி ஓடிச்சாங்க, அப்புறம் பெட்ரோல் ஒருத்தர். யார் யாரும் சொல்லி இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. நீங்கள் எப்படி டிரைவரா? டிரைவர் வந்து முதல்ல கண்ணாடி தான் ஓடிச்சாங்களா? ஆமாம் சார். சொல்லுங்கள் என்ன நடந்து சொல்லுங்கள். முதல்ல கண்ணாடி தான் சார் ஓடிச்சாங்க, ஃப்ரண்ட்டு முன்னாடி பேக் கண்ணாடி. சரி, அடுத்தது சைடில் இருக்கிற கண்ணாடி தான் ஓடிச்சாங்க. தடுக்கிறாரு சார், ஒரு வாட்டி சொல்லி கேட்க மாட்டாரு. சைடில் உள்ள போறீங்க, அந்த சைடில் உள்ள போங்க, அந்த சைடில் உள்ள போங்க. என்ன லைட்டையும் மறைக்கிறீங்க, இதையும் மறைக்கிறீங்க. அப்படி கீழே போறேன், கீழே போறேன். அப்படி வருமா? வந்துட்டு எனக்கு தான் லைட் இந்த பக்கம் கொஞ்சம் வாங்க. போலீஸ் சமூக விரோதி போலீஸ் வழக்கறிஞர்
காவல்துறை எங்கள் மீது கை வைத்து தயங்க மாட்டோம். எவ்வளவு வாங்கினாய்? வழக்கறிஞர்களை அடித்து எவ்வளவு வாங்கினாய்? போலீசாரே இன்று காலை கரூர் வழக்கறிஞர் சங்கத்தினுடைய அவசர கூட்டம் கூடி இந்த பிரச்சனைக்கு மூல காரணமான சுப்பிரமணிய சாமியின் உருவப்படத்தையும் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த அத்துமீறி தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்த காவல்துறை அதிகாரி ஜெயினுடைய உருவப்பொம்மையும் இன்று எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உடன்பாடாகவும் உடந்தையாகவும் இருந்த காவல்துறை அதிகாரி ஜெயினை உடனடியாக டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். நேற்றைய மதியம் எந்தவிதமான முன்னறிவிப்புமின்றி சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே உள்ளே நுழைந்து அத்துமீறி மத்திய பாதுகாப்பு படையும் தமிழக காவல்துறையும் சேர்ந்து அங்கிருந்த வழக்கறிஞர்களை கண்மண் தெரியாமல் அடித்து நொறுக்கி அங்கிருந்த வாகனங்களை வேண்டுமென்றே வழக்கறிஞர்களுடைய சிம்பல் பொருத்தப்பட்ட வாகனங்களை அனைத்தும் அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்ல, அங்கு பணியிலே இருந்த நீதிபதிகளையும் ஓட விரட்டி அடித்திருக்கிறார்கள். இதற்கு யார் காரணம்? தமிழக அரசா அல்லது